இல்லறத்திலும் இளைஞர்கள் இருப்பாங்க. இந்த மனமுறிவு இதில் 2 சுழியை எங்கே போடுறது, 3 சுழியை எங்கே போடுறதுன்னு ஒருத்தர் எனக்கு ஃபோனில் கேட்டார். எங்கே வேணுமாலும் போட்டுக்கையா, அர்த்தம் மாறாது அப்படின்னு. அது மாதிரி சில கேள்விகள் கேட்கறதுக்குன்னே சில பேர் இருப்பாங்க. நிகழ்ச்சி கேட்க வர்றாங்களோ இல்லையோ, தலைப்பை பார்த்தோன்னே கேள்வி கேட்கறதுக்குன்னு சில பேர் இருப்பாங்க. அப்படி 2 விதமாக ஒரு வாழ்வியலை, லௌகீகம் என்று சொல்லக்கூடிய ஒரு தன்மையை அலசி ஆராய்கிற ஒரு 2 மணி நேர அரங்கமாக இன்றைய அரங்கம் பொலிவு பெற இருக்கிறது. அமைதி காத்து ஆர்வத்தோடு நீங்கள் கேட்டு மகிழுமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். நான் இனிக்கும் இல்லறம் என்கிற தலைப்பில் பேச இருக்கிறேன். இனிக்கும் இல்லறம் அப்படிங்கிற தலைப்பை கேட்டால் மகிழ்ச்சி யார் அடைவாங்கன்னா, கல்யாணம் ஆகாதவங்க அடைவாங்க. இல்லறம் இனிக்கும்னா அம்மா ரொம்ப இனிக்கும்ல அப்படின்னு சொல்லுவான். ஆனால் கல்யாணம் ஆனவங்களுக்கு அல்லது கல்யாணம் ஆகி 1 வருஷம் 2 வருஷம் ஆனவங்களுக்கு, அதுக்கு பிறகிட்டு உள்ளவங்களுக்கு இனிக்கும் இல்லறம்னா கொஞ்சம் யோசிப்பாங்க. கல்யாணம் ஆகாதவனுக்கு ஒரே ஒரு கவலை தானா, தாலி கட்டலையே அப்படிங்கிற ஒரே ஒரு கவலை தானா. கல்யாணம் ஆனவனுக்கு 1008 கவலையா. ஈபி பில் கட்டலையே, வீடு கட்டலையே, வீடு கட்டினாலும் இஎம்ஐ கட்ட முடியலையே, ஸ்கூல் ஃபீஸ் கட்டலையே, இப்படி ஏகப்பட்ட கட்டளையே இருந்துக்கிட்டே இருக்கும். அது 1008 கவலை. இல்லறம் இனிக்கும்னா ஒரு உயர்ந்த இடத்துல இந்த குடும்பம் என்கிற ஒரு நிறுவனம் சார்ந்த ஒரு அமைப்பு முறையை நம்முடைய மூதாதையர்கள் ஒரு உயர்ந்த இடத்துல வச்சு பார்க்குறாங்க. நம்ம சாதாரணமாக நினைக்கிறோம், ஏதோ கல்யாணம் போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டான் ஜாலியாக இருக்கான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். எனக்கு கல்யாணம் அப்படின்னு யோசித்து பார்க்காம கூட கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இல்லை, இல்லறம் என்பது ஒரு உயர்ந்த இடத்திலே வைத்து மதிக்கக்கூடிய, மதிப்பிடப்படக்கூடிய ஒரு இடத்துல வைத்து எண்ணப்பட வேண்டியது என்று நம்முடைய ஆதி குரு முதல்வர்ங்கிற மாதிரி நம்முடைய ஆதி சிந்தனையாளர் தொல்காப்பியர் சொல்றார். அவர் தான் தமிழர்களுடைய ஆதி சிந்தனையாளர். தமிழ் இலக்கியங்களெல்லாம் தோன்றுவதற்கு முன்பாகவே இலக்கணம் கண்ட பெருந்தகையாளர் தொல்காப்பியர் சொல்லுகிறார், ஒரு கல்யாணம்னா, ஒரு திருமணம்னா, அல்லது ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து வாழுகிற வாழ்க்கை என்று சொன்னால் அது எப்படி நிகழும், அது எப்படி அமைக்கப்பட்டது என்று சொல்லும்போது, ஒன்றே வேறே என்றிரு பால்வையின். உலகத்தில் இருக்கக்கூடிய பால்கள் 2, ஆண்பால் பெண்பால், அவ்வளவுதான். ஒன்றே வேறே என்று இரு பால்வையின், ஒன்றி உயர்ந்த பாலது ஆணையின். அங்கே ஒரு பாலை கொண்டு வந்து நிப்பாட்டுறார். அதுதான் கடவுள்னு சொல்லலாம், இயற்கைன்னு சொல்லலாம். இது ஒன்றி உயர்ந்த ஒரு பாலாக இருக்கிறது. அதுதான் கூட்டி வைக்கிறது. ஒத்த கிழவனும் கிழத்தியும் காண்ப. ஒரு ஆணும் பெண்ணும் திருமணம் செய்து கொள்வதற்கு முன்பாக ஒருவரை ஒருவர் கலவியலை சந்தித்துக் கொள்ளுகிற முறைமையை சொல்லும் போது ஒத்த, இப்ப ஜாதக பொருத்தம் சொல்றாங்களே அது இல்லை, 10 பொருத்தம் பார்க்கறது இல்லை. தொல்காப்பியர் சொன்ன 10 பொருத்தம் வேற. அப்படி ஒத்த கிழவனும் கிழத்தியும், கிழவன் என்றால் வயசானவன் அர்த்தம் இல்லை, உரிமை உடையவன் அர்த்தம். கிழமை அப்படின்னா உரிமை உடையது, கிழத்தி உரிமை உடையவள். ஒரு கணவனும் மனைவியுமாக, காதலனும் காதலியுமாக சேர்ந்து வாழக்கூடிய வாழ்க்கையிலே அவர்கள் இணையக்கூடிய அந்த இயற்கை அமைத்து கொடுக்கிறது, கடவுள் அமைத்து கொடுக்கிறார். திருமணம் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறது. ஒருத்தன் சொன்னா அந்த தப்பு அவ்வளோ உயரத்தில் நடந்துச்சுன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுப்பா அப்படின்னா, சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறது. இல்லை இல்லை, அது ரொக்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறது அப்படின்னு இப்போ சொல்கிறான். உண்மைதான். ஒரு பொண்ணு, கல்யாண பொண்ணு, அவ தோழி பார்த்து கேட்டா, அடே அப்பா செல்ஃபோன் புதுசாக இருக்கே, ஸ்மார்ட்டாக இருக்கே அப்படின்னு. 30,000 ரூபா என் பிரதர் கல்யாணத்துக்காக வாங்கி கொடுத்தான்னு அந்த பொண்ணு சொல்லிச்சு. பிரமாதமாக இருக்கே, நெக்லஸ் ரொம்ப அருமையாக ஜொலிக்குதே, ஸ்மார்ட்டாக இருக்கே அப்படின்னு தோழி சொன்னா. அது என் கணவர் திருமணத்திற்காக வாங்கி கொடுத்தது அப்படின்னு 3 லட்சம் ரூபா அப்படின்னு அந்த பொண்ணு சொன்னா. ஓ, உங்கள் ஹஸ்பண்டும் ஸ்மார்ட்டாக இருக்காரே அப்படின்னு.
அவர் எங்கள் அப்பா வாங்கி கொடுத்தது 30 லட்சம் ரூபா அப்படின்னா. எல்லாம் கமோடிட்டி தான், எல்லாம் பொருள்கள் லிஸ்ட்டில் வந்து சேர்ந்துடும். அந்த மாதிரியானது இல்லை. இது ஒன்றி உயர்ந்த பாலது ஆணையின் ஒத்த கிழவனும் ஒத்த கிழத்தையும் பார்ப்பாங்க, மிக்கோனாயினும் கடிவரை இன்றே அப்படின்னு முடியுது அந்த நூற்பா. வயசில் மூத்தவனா ஆம்பளை இருந்தால் பரவாயில்லை அப்படின்னு அப்போ அதில் ஒரு சின்ன ஒரு அனுமதி தருகிறார். பரவாயில்லை, அவளை விட அவனுக்கு வயசு கூட இருந்தால் பரவாயில்லைன்னு. முன்னாடியெல்லாம் பார்த்தோம்னா 15 வருஷம் 20 வருஷங்கிறது சாதாரண வித்தியாசமாக இருக்கும். கணவனுக்கு 25 வயசுனா 10 வயசு பொண்ணை கொண்டு வந்து கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. 15 வயசு பொண்ணு பெரிய பொண்ணு ஆயிடுச்சுன்னா கல்யாணம் பண்ணி கொடுத்துருவான். 30 வயசு ஆளுக்கு 15 வருஷம் வித்தியாசம். இன்றைக்கி அப்படிலாம் இல்லை, 2 வருஷம் 3 வருஷம் வித்தியாசம் இருந்தால் பார், கொஞ்சம் கூட இருந்தாலும் பரவாயில்லை அப்படின்லாம் சொல்கிறோம். அப்போ மிக்கோனாயினும் கடிவரையின்றேன்னு சொல்லும்போது இப்படி ஒரு பொருத்தத்தை அமைத்து தொல்காப்பியர் சொல்லுகிறார். உயர்ந்த இடத்தில் வைத்து மதிப்பிடக்கூடிய ஒரு அமைப்பு முறை, ஒரு செயல்பாடு, அது இல்லறம் என்கிற ஒரு செயல். அதனால தான் யாயும் ஞாயும் யாராகியரோ எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளீர். உங்களுக்கு கேட்ட ஒரு பாட்டு தான் அது. நீயும் நானும் எவ்வளி அரிதும் செம்புளப்பயல் நீர் போல அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனவேன்னு ஒரு அருமையான பாட்டு, சங்க இலக்கிய பாட்டு. நீ யாரோ நான் யாரோ, எங்க அப்பா யாரோ உங்க அப்பா யாரோ, எங்க அம்மா யாரோ உங்க அம்மா யாரோ, ஆனால் நீயும் நானும் ஒன்னா வந்து கலந்தமே. வானத்தில் வெகு தொலைவில் இருக்கக்கூடிய மழை துளி செம்மண்ணில் விழுந்தொன்னே செம்புல பெயல் நீர் போல செந்தண்ணீராக பிரிக்க முடியாத அளவிற்கு கலந்து போகுதே, அது மாதிரி நம்முடைய இல்வாழ்க்கை அமைந்து போகிறது என்று பாராட்டுகிற ஒரு பாராட்டு. அப்போ எங்கேயோ இருக்கக்கூடியது ரெண்டும் கலந்து சேருகிற அருமையான ஒத்திசைவு முறை ஒரு திருமண முறைங்கிறது. அது இன்னைக்கு வேற மாதிரியெல்லாம் ஆகிப்போச்சு. இன்னைக்கெல்லாம் வந்து லிவ் டுகெதர் அப்படிங்கிறான். 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிற மாட்டோம், 2 பேரும் அதை பற்றி ஒன்றும் பேசிக்கிற மாட்டோம், ஒன்றா இருப்போம், ஒன்றா வருவோம், ஒன்றா ஒரு வீட்டிலே இருப்போம், பிள்ளையும் பெற்றுக்க மாட்டோம், நினச்சா பெற்றுக்குவோம். அப்புறம் பிள்ளையை வளர்ப்போம், வளர்க்காட்டி அது பாட்டுக்கு அனாதாசிரமத்தில் விட்டு போயிடுவோம். இந்த அமைப்புங்கிறது தமிழர்கள், அவரே தொல்காப்பியரே சொல்லியிருக்கிறார், அவர் காலத்திலே கல்யாணம்ங்கிற முறைமையும் வந்துருச்சு. திருமணம் என்கிற பத்திரிகையை பார்த்தீங்கன்னா அதில் சில முறைமைகள் இருக்கு. கடவுள் பெயர் அல்லது பெரியோர் பெயர், நிச்சயத்த வண்ணம் எல்லாம் போட்டு, சுற்றம் சூழ வருகை தந்து வாழ்த்தியர்களை வேண்டுகிறோம் எல்லாம் போட்டு, இப்படியெல்லாம் ஒரு முறை பத்திரிக்கை அடிக்கிறது. இந்த முறையை மாறி அடிக்கக்கூடாது. அது வந்து ஒரு சிஸ்டம். அந்த சிஸ்டத்தை பற்றி அப்படி சொல்கிறாங்க. அது மாதிரி பெரியவர்களாக பார்த்து அமைக்கிற, கடவுள் அமைத்து வைத்த மேடை அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அது மாதிரி ஒரு அமைப்பு முறையை உருவாக்கும் போது நாம் அதற்கு உயர்ந்த அந்தஸ்தை, தகுதியை கொடுக்க வேண்டும். அப்படி கொடுக்காமல் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் சேர்ந்து வாழுகிற வாழ்க்கை வாழ்ந்துட்டு போகிறான். அதில் சில பேர் குழந்தையை பெற்று கொடுத்துட்டு காணாமல் போயிடுறான். இப்பயும் நடக்குது, கல்யாணம் நடக்கிற அந்த குடும்பத்திலேயே நடக்குதுன்னு வச்சுங்க, ஆனால் காணாமல் போயிடுறான். இப்படி என்னடா அப்படின்னா, எனக்கும் அவளுக்கும் யாருன்னே தெரியாதுங்க அந்த பொண்ணு அப்படின்னு ஒரே வார்த்தையில் சொல்லிட்டு போயிடுறான். மன முறிவு ஏற்படுகிறது. அதை பற்றி தான் ஐயா பேச போகிறாரு. இது பொய்யும் வலுவும் தோன்றிய பின்னர், இப்படி கல்யாணம் ஆகாமல் சேர்ந்து வாழ்ந்து பிரிந்து போய் பொய்யும் வலுவுமாக மாறிய பிறகு ஐயர் யாத்தனர், ஐயர்னா அவர் இனத்தார் இல்லை, மூத்தவர்களெல்லாம் சேர்ந்து முடிவு பண்ணி கரணம் என்கிற ஒன்றை, கல்யாணம் என்கிற ஒன்றை, திருமணம் என்கிற ஒன்றை, இல்லற உடன்படிக்கையை ஏற்படுத்துகிற ஒரு முறைமையை ஏற்படுத்தினார்கள் என்று தொல்காப்பியரே சொல்லிட்டார். அதற்கு வீரமான ஆம்பளைகளுக்கு தான் பொண்ணு கொடுக்கறது அப்படின்னு ஒரு சில விதிமுறைகள். பொருத்தம் பார்க்கறதுனா அந்த பொருத்தம் இந்த பொருத்தம் மட்டும் இல்லை, அவனுக்கு எல்லா தகுதியும் இருக்கிறதா. இப்போ ஜல்லிக்கட்டு வரப்போகுது, 15-16ஆம் தேதியில் கொண்டாடி மகிழப் போகிறோம். ஆண்மையினுடைய விளையாட்டு, தமிழ் ஆளுமையின் விளையாட்டு. அப்படி அந்த காலத்தில் ஒரு மாடு கிளம்பி வருதுன்னா அதை எப்படி துணிஞ்சு எதிர்கொள்கிறானோ அதை வச்சு தான் பொண்ணு கொடுப்பான், இல்லை கொடுக்காம விட்டுருவான். ஏண்டா இந்த முறைமைன்னா, அப்போ தான் அவன் மனைவியை ஒழுங்காக அடக்கிறானா, அதுக்கான தெம்பு இருக்கா,
அப்படிங்கிற பாருங்கள், ஒருத்தர் ரொம்ப பிரமாதமாக கைதட்டுறார். அப்படிங்கிறத அதை வச்சு டெஸ்ட்டு கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு. அதெல்லாம் இல்லை. கொள்ளேற்று கோடு அஞ்சுவானை புல்லால் ஆய்மகள், கனவிலும் புல்லால் ஆய்மகள். ஒரு காளை மாடு திமிரி கொண்டு கொம்புகளை விரித்து கொண்டு வருகிற அந்த வேகத்தை பார்த்தோன்னே ஆத்தாடின்னு விலகி நின்னான்னு வச்சுக்கோங்க, அப்பா இவன் வேணாம்டா அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிடுவான். அப்படி விலக்கி விட்டுருவாங்க. அது மாதிரி மாடு அணைகிறவனுக்கு பொண்ணை கொடுக்கறது, அவனுக்கு தான் கழுத்தை நீட்டுறது அப்படின்னு. அதே மாதிரி இளந்தாரி கல்லுன்னு வச்சுருப்பாங்க. கிராமங்களுக்கு போனீங்கன்னா உங்கள் ஊர்கள்லையும் இருக்கும். பல பேர் கிளம்பி போயிருப்பாங்க அந்த கிராமங்களுக்கு. இளந்தாரி கல்லுன்னு பேர். எங்கள் கிராமத்திலலாம் கிடக்குது. நான் சின்ன வயசில் இருக்கும்போது பார்த்துருக்கேன். அந்த வீட்டிலே கல்யாணம் நடக்கும். கல்யாணம் முடித்தோடனே பொண்ணு மாப்பிள்ளையெல்லாம் கூப்பிட்டு வந்து ஒரு உருண்டை கல் கிடக்கும், அதை தொட்டு கும்பிட்றான்னு சொல்லி கும்பிட சொல்லி விபூதி வச்சா கூப்பிட்டு போவாங்க. இது என்னடான்னு கேட்டால் இளந்தாரி கல். ஒரு காலத்தில் அந்த ஊருக்குள்ளே பொண்ணு கேட்டு வரணும்னாவே அந்த விசா ஆஃபீஸில் வந்து விசா வாங்கிட்டியா அப்படின்னு கேட்பான். விசா ஆஃபீஸ் இந்த கிராமத்தில் எங்கடா இருக்குன்னா, ஒன்றும் இல்லை, ஊருக்குள்ளே நுழையிற இடத்துல ஒரு கல் கிடக்குல்ல, உருண்டை கல், அதை அப்படியே தூக்கி தோல் வழியாக பின்னாடி தம் கட்டி இடையில நிற்காமல் அப்படி தூக்கி போட்டீங்கன்னா யூ ஆர் பெர்மிட்டட், உனக்கு இப்போ விசா இஷ்யூடு, போ உள்ள பொண்ணு கேட்டு போ அப்படின்னு சொல்கிறது. முதல் தகுதி அது. இப்போ அதெல்லாம் கிடையாது. நம்மளால் முடியாத என்ன பண்ணுவோம், தொட்டு கும்பிட ஆரம்பிச்சிருவோம். அப்பா எங்களால் முடியலை மன்னிச்சுக்க அப்படின்னு தொட்டு கும்பிட்டு கிளம்பி போயிடுவான்னு வச்சுங்களேன். அந்த மாதிரி ஒரு திருமணம் என்பது உயர்ந்த இடத்திலே, மதிப்பிற்குரிய இடத்திலே வைத்து போற்றப்படக்கூடிய, போற்றப்பட்ட ஒரு நிகழ்வாக இருக்கிறது. அதனால தான் இல்லறம் என்பது அதில் ஒன்றும் சட்டத்திட்டங்கள்லாம் கிடையாது. அந்த உயர்ந்த இடத்துல வச்சு அது ஒரு சிஸ்டத்தை உருவாக்கி அது பிரகாரம் நடப்பது அப்படின்னு பார்க்கும்போது தான் அதனுடைய சிறப்பு வெளிப்படுகிறது. ஒரு ஆண் ஒரு பெண் ரெண்டு பேரும் தனித்தனியாக பிறக்கிறாங்க. எதை எடுத்தாலும் ஆண்பால் பெண்பால் தான். நமக்கு எதை எடுத்தாலும் இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கிற கருவிகள் முதற்கொண்டு எதையும் கேட்டாலும் ஆண்பால் பெண்பால்னு இருக்கும். இந்த எண்டில் வந்து ஒன்று ஃபீமேல் எண்டுனா மேல் எண்டு இன்னொரு இடத்துல இருக்கும். இந்த வயர்லேயே கேபிள்லேயே ஃபீமேல் மேல்னு இருக்கு. சண்டை வரும்போது பேசாமல் இருப்பதே மேல் அப்படின்னு ஒருத்தன் இப்போ போட்டிருக்கான். எனக்கு அது மேல்னா MALEன்னு போட்டிருக்கான். சண்டை வரும்போது குடும்பத்தில் பேசாமல் இருப்பதே மேல் அப்படின்னா என்ன சொல்கிறான், நமக்கு சொல்கிறான், நீங்கள் பேசாமல் இருந்தீங்கன்னா சண்டை வராமையே இருக்கும்ன்றான். இது ஃபீமேல் மேல். ஆணும் பெண்ணுமாக இந்த உலகம் படைக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆணும் பெண்ணுமாக அப்படியே வாழ்ந்துட்டு போயிடலாம்ல. ஏன் ஆணையும் பெண்ணையும் சேர்த்து வைக்கிற இந்த இல்லற முறைமை கண்டுபிடிக்கப்பட்டது? இல்லை ஒன்று வேணாம், ஆணும் ஆணும் பெண்ணும் பெண்ணும் சேர்ந்து வாழுகிற வாழ்க்கையை கடைப்பிடிக்கலாமே, ஒன்றும் தப்பு இல்லையே. அப்படியும் சிலது இருக்குல்ல, இப்பயே இருக்குல்ல, அதுவும் இருக்குல்ல. ஆனால் அதெல்லாம் சும்மா ரொம்ப ரேர் ஆஃப் த ரேரஸ்ட் அப்படின்னு இருக்கு. அப்போ இந்த ஆணையும் பெண்ணையும் இணைத்து வைக்கிற ஒரு முறைமை இயற்கை, படைப்பு இயற்கை உருவாக்கிவிட்ட ஒரு தன்மை. படைப்பு இயற்கை இருக்கிறதே, படைக்கிற கடவுள் அல்லது இயற்கை இருக்கிறதே, அது ஒவ்வொருத்தரையும் உருவாக்கணும், படைக்கணும். முதல்ல ஆதியில் படைச்சு விட்டுட்டு இந்த ஆணும் பெண்ணும் சேர சேர நம்முடைய தொழிலை, நம்முடைய வேலையை இவர்களே பார்த்து கொள்வார்கள். அப்போ படைப்பதனால் என் பேர் இறைவன் ஒரு படைப்பாளி சொல்லும்போது இங்கே உட்கார்ந்திருக்கிற குழந்தை பெற்றுக்கொண்ட ஒவ்வொரு குடும்பஸ்தனும் தன்னுடைய பெயரை இறைவன் இறைவி என்று வைத்து கொள்ளலாம். அந்த பெருமை தாய்மையும் தந்தைமையும் கொண்டு வந்து தரும். அப்போ படைப்பு தொழிலை மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காக அப்படி ஒரு பொண்ணு சொல்லிச்சு, நல்லா படிச்சிருக்கேன், நல்ல உத்தியோகத்துக்கு போயிட்டேன், லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறேன், நிம்மதியாக இருக்கேன், நான் ஏன் கல்யாணம் பண்ணிக்கிட்டு கஷ்டப்படணும் அப்படின்னு ஒரு சைக்கியாட்ரிஸ்ட்டை போய் கேட்டுச்சு. ரொம்ப அருமையான கேள்விமா. இப்போ எல்லாம் கரெக்டாக போகுதா? பிரமாதமாக போகுது, எந்த ப்ராப்ளமும் வரலையே. வரல, திடீர்னு ப்ராப்ளம் வரும். அப்போ வந்துச்சுன்னா அந்த ப்ராப்ளத்துக்கு நீ தான் பொறுப்புன்னு சொன்னால் ஏற்றுக்குவியா? நான் எப்படி ஏற்றுக்குவேன்னு. இப்படி காரணம் சொல்கிறதுக்குன்னு ஒரு புருஷன் வேணும் உனக்கு, அதுக்காக கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு அவன் சொல்கிறாரு. உண்மைதான், அப்படி நிலைமைகள் அப்படியெல்லாம் இருக்கும். திருமணம் என்பது ஒரு ஆணும் பெண்ணும் ஒரு பருவநிலை எய்த பிறகு ஒன்றாக சேர்ந்து அவர்கள் தனியாக குடியமர்த்தப்படுகிறார்கள். அது வரைக்கும்
ஒரு ஆம்பளைன்னா அவன் விருதாவாக திர்றான்ப்பா, அவன் எதுக்கு லாயக்கப்பட மாட்டான், அவன் போக்குக்கு திர்றான் அப்படின்னு. கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னா ஏய் குடும்பஸ்தனியா, அவனுக்கு பொறுப்பு இருக்குது அப்படின்னு. கிராமங்களில் தலைக்கட்டுன்னு ஒன்று போடுவாங்க. கிராமத்தில் திருவிழா நடந்துச்சுன்னா தலைக்கட்டு வரி அப்படின்னு வசூல் பண்ணுவாங்க. ஒரு குடும்பத்துக்கு இவ்வளவு ரூபா கட்டணும்னு தலைக்கட்டு வரி. அந்த தலைக்கட்டு வரி யாருக்குன்னா திருமணம் செய்து கொண்டவர்களுக்கு மட்டும்தான் தலைக்கட்டுங்கிற பேர். அது திருமணம் செய்து கொள்ளவில்லை என்றால் அந்த இளைஞன் அந்த கணக்கிலே வரமாட்டான். அப்போ அது ஒரு அந்தஸ்து. திருமணம் செய்து கொள்பவனுக்கு ஒரு அந்தஸ்து யார் கொடுக்குறாங்கன்னா இந்த திருமணம் என்கிற இல்லறம் என்கிற பந்தம் கொண்டு வந்து கொடுக்கிறது. அதுக்கப்புறம் தான் பொண்ணே வந்து சமைச்சு பழகிறா. பொதுவாக ஒரு சங்க இலக்கியத்தில் ஒரு அருமையான காட்சி, ரொம்ப அருமையான காட்சி. அவள் வந்து மோர் குழம்பு வைக்கிறான். சங்க காலத்திலேயே மோர் குழம்பு இருக்கான்னு ஒருத்தர் கேட்டார் என்கிட்ட. ஏன்னா பால் இருந்துச்சு, மாடு இருந்துச்சு, மோர் இருந்துச்சு, தயிர் இருந்துச்சு, அப்புறம் மோர் குழம்பு மட்டும் இல்லாமல் இருக்குமா? நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் நான் தான் என் தலைமுறையில் முதல்ல படித்தேன், எங்கள் அப்பா படிக்கலை, எங்கள் தாத்தா படிக்கலை, எனக்கு முன்னாடி இருக்கிற தலைமுறை எல்லாத்துக்குமே அறிவு இல்லைன்னு சொல்லிகிட்டு இருக்கோம். நான் பேசுகிற சங்க இலக்கியம் என் தாத்தனுக்கு 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 தாத்தன் எழுதின சங்க இலக்கியம். அது இன்னமும் அர்த்தம் புரிஞ்சுக்கிற முடியல, இன்னும் அதனுடைய தன்மையை புரிந்து கொள்ள முடியவில்லை. அவ்வளவு சிறப்பு வாய்ந்த படைப்பிலக்கியம் படைத்தவர்கள் நம்முடைய முன்னோர்கள். நம்ம என்ன சொல்கிறோம், நம்மளை விட முட்டாளாக இருந்திருக்கான் நமக்கு முன்னாடி இருந்தவன்லான்னு. தப்பு, அது நினைக்காதீங்க. ஒரு மோர் குழம்பு வைக்கிறான், கெட்டி தயிர், அந்த தயிரை பிசைகிறா கையில், முழி தயிர் பிசைந்த காந்தல் மெல்விரல். இந்த கவிதை எழுதுகிறவன் குசும்பு பாருங்க, அவன் தயிரை பிசைஞ்சு, கெட்டி தயிரை பிசைஞ்சு மோர் குழம்பு வச்சான்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே. நீ என்ன கேமராவை கொண்டு போய் இவ கைக்குள்ளே விடுற? தயிரை பிசையும் போது இப்படி விட்டு பார்த்து அடடாடா காந்தல் மலர் மாதிரி இருக்கே இந்த கை, 5 விரலும். எத்தனை பேர் காந்தல் மலரை பார்த்துருக்கீங்க? பார்த்ததில்ல? கிராமங்களுக்கு போங்க, கண்ணுவலி கிழங்குன்னு கண்ணுவலி பூன்னு ஒரு செடி இப்போ பயிரிடுறாங்க. அது ஏதோ மருத்துவ குணம், அதுதான் காந்தல் மலரே. 5 விரல் மாதிரியே சிவப்பாக இருக்கும். அந்த முழிதயிர் பிசைந்த காந்தல் மெல்வுரல் அவள் அப்படியே பிசைகிறா. அடுத்து குழம்பு வைக்கணும், கையில் புறம் தயிராக இருக்குது, பிசைஞ்சது மோராக இருக்குது. என்ன பண்ணுறதுன்னா கழுவுரு கலிங்கம் கழாது உடியே அப்படியே தொடச்சிக்குவா. அந்த கட்டியிருக்கிற சேலையிலேயே அந்த துணியிலேயே, கலிங்கம்னா துணின்னு அர்த்தம், அதில் அப்படி தொடச்சிக்குவா, அப்படியே தொடச்சிக்குவா. நம்ம வீடுகளில் இந்த அட்டு துணின்னு இருக்கும். அட்டு துணினா அழுக்கு துணின்னு அர்த்தம் இல்லை, சமைப்பதற்கு பயன்படுகிற துணிக்கு பேர் அட்டு துணி. அடுதல்னா சமைத்தல்னு அர்த்தம். அட்டு துணி, கறி துணி கிடக்கும். அதை என்ன பண்ணுவோம், சட்டியை இறக்கிறதுக்கு, சோறை வடிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் பயன்படுத்துவோம். முகம் வேர்த்துச்சுன்னா அப்படியே முகத்தை தொடச்சிக்குவோம், அது கரியாக இருக்கும். அப்படியெல்லாம் இருப்பாங்க பெண்கள். அது மாதிரி கழுவுரு கலிங்கம் கழாது உடியி, அதை கழட்டாமல் உடுத்திருக்கா. அப்படியே அதை தாளிக்கிறா. குவளை உண்கண், குவளை மலர் மாதிரி அவள் கண் இருக்கே, புது பொண்ணு. இது என்ன காட்சி தெரியுங்களா? ஒவ்வொரு பெண்ணும் தலைவி என்று அழைக்கப்படுவாள் சங்க இலக்கியத்தில். அவள் தான் தலைவி. அந்த தலைவிக்கு ஒரு தோழி இருப்பாள், அந்த தலைவிக்கு ஒரு தாய் இருப்பாள். ஒரு தாய் இல்லை, 2 தாய் இருப்பாள். ஒரு தாய்க்கு பேர் செவிலி தாய்னு பேர். அவள் தான் இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் வருவா போவா, அவளை தேடி போவா, எல்லா விஷயமும் சொல்லுவா. செவிலி தாய், அது உற்சவர் மாதிரி. நற்றாய் அப்படின்னு ஒரு தாய் இருப்பா, அவள் வீட்டுக்குள்ளே இருப்பா. அவள் வந்து கௌரவ ஆகிட்டு தான் அப்படி ஓரமாக நின்றுட்டு போயிடுவா, அவ்வளோதான் நற்றாய். செவிலித்தாய் தான் எல்லாத்தையும் பேசுவாள். அப்படி இருப்பாங்க. இந்த செவிலித்தாய் திருமணமாகி நம்முடைய மக போயிருக்காளே புருஷன் வீட்டுக்கு, எப்படி குடும்பம் நடத்துகிறான்னு பார்க்க போனாங்க. அப்போ நடக்கிற காட்சி தான் சமையல் கட்டில் முழிதயிர் பிசைந்த காந்தல் மெல்லுரல் கழுவுரு கலிங்கம் கழாது உடியி, அப்படி அட்டு பிடிச்சி போய் கிடக்கு. அது உடியி அதை தாளிக்கிறா. அந்த தாளித புகை இருக்குல்ல, அது இவ குவளை உண்கண்ணில் அப்படியே வந்து கண்ணீரை வரவழைக்குது. அப்படியே இந்த பெண்கள்லாம் பெரும்பாலும் அதிகபட்சமாக சுடுதண்ணி தான் வச்சு பழகிருப்பாங்க பிறந்த வீட்டில். அதுக்கப்புறம் மிச்சம் பூரா அங்கே போய் பழகிக்கிறது தான். டெஸ்டிங் மோடெல்லாம் அங்கே தான் ஆன் ஆகும். அவன் தான் அந்த நேரத்தில் நீ என்ன தொட்டு கொடுத்தாலும் ஏனது நின் கைப்பட்டது ஏனது சுவைப்பினும் அது அமிர்தம் புரையுமான்னு தொல்காப்பியர் சொல்லி கொடுத்துருக்காரு. அப்படி பாராட்டணுமா, அமிர்தம் மாதிரி இருக்குன்னு, என்னத்தையா கொடுத்துட்டேன் அப்படின்னு.
அந்த நேரத்தில் அப்படித்தான். அப்போ அங்கே போய் அவ குவளை உண்கண் குய்ப்புகை கழும தான் துளந்து அட்ட தீம்புளிப்பாகர், தானே சமைத்து தீம்புளிப்பாகர் அந்த மோர்க்குழம்பை எடுத்துகிட்டு கொண்டு வந்து கணவனை உட்கார வச்சு அவனுக்கு சாப்பாடு சோறு வச்சு குழம்பை ஊற்றுறா. அவன் பிசைஞ்சு அடிக்கிறான், குனிஞ்சதில் நிமிராமல் உட்காந்துருக்கான். அது அப்படி தான் இருப்பாங்க முதல்ல கல்யாணமான புதுசில். அவள் குழம்பை ஊற்ற இவன் போதும் கூட சொல்லாமல் பிசைஞ்சு அடிக்கிறான் பாருங்க. அப்போ அப்படி சாப்பிட்டோன்னே ஒரு சிரிப்பு அவன் முகத்திலேருந்து வருது. இவன் பார்க்குறா, தான் துளந்து அட்ட தீம்புளி பாகர் கணவன் மகிழ்தலின், அவன் சாப்பிட்ட கணவன் மகிழ்தலின் நுண்ணிதின் மகிழ்ந்தன்று ஒள்ளுதல் முகனே. ரொம்ப சந்தோஷமாக நெற்றி வியர்வை மகிழ எப்படி சிரிச்சிருக்கா பாருங்களேன். வாய் அப்படியெல்லாம் கிடையாது, நுண்ணிதின் மகிழ்ந்தன்று ஒள்ளுதல் முகனே. ஒளி போயிருந்தி அந்த நெற்றியுடைய அவளுக்கு சிரிப்பு வந்துன்னு சொல்லும்போது ஒரு அருமையான காட்சி இது. ஒரு சமையல் காட்சி, கணவனும் மனைவியும் உண்கிற ஒரு காட்சி. இதை பார்க்கும்போது எல்லாருக்கும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. நம்ம மகள் கணவன் வீட்டில் ரொம்ப அழகாக இருக்கா, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கா அப்படின்னு. ஒரு பொண்ணு அவங்க அம்மாவுக்கு ஃபோன் அடித்தான், இதே மாதிரி மோர் குழம்பு வைக்கணும்னு அடித்து, அம்மா இந்த மோர் குழம்பு எப்படி வைக்கிறது எங்கள் வீட்டுக்காரர் கேட்குறாரு அப்படின்னு. ஐயா இந்த நேரத்தில் கேட்குறிய, ஏம்மா ஏதாவது இதுக்கு நேரம் இருக்கா 10 to 12 அப்படின்னு அவள் கேட்குறா. இல்லை நான் எந்த காலத்தில் சமையல்கட்டுக்கு போனேன், உங்கள் அப்பா தான் போவார், இன்றைக்கி அவர் எங்கே வெளியே போயிருக்கார் கடை வீதி வரைக்கும், ஒரு அரை மணி நேரம் கழித்து அவரை ஃபோன் பண்ண சொல்கிறேன், அப்போ சொல்லுவார் எப்படி மோர் குழம்பு வைக்கிறதுன்னு அப்படின்னு அம்மா சொன்னான். உடனே இவ கவுண்டர் கொடுத்தா பாருங்க, அம்மா மோர் குழம்பு நான் வைக்கிறதுக்காக கேட்கல, என் வீட்டுக்காரர் வைக்கிறதுக்காக கேட்டிருக்காரு. அப்பா வந்தால் டைரெக்டாக அவருக்கே ஃபோன் பண்ணி சொல்லிக்கிற சொல்லு, வரட்டுமா, முடிஞ்சு போச்சு. மோர் குழம்பு எப்படி வைக்கிறாங்க பாருங்கள். தான் துளந்து அட்ட தீம்புளி பாகர் இனிதன கணவன் உண்டலின் நுண்ணிதின் மகிழ்ந்தன்று ஒள்ளுதல் முகனே. இந்த மாதிரி கணவன் மனைவி எல்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிடுகிற ஒரு அழகு, அந்த காட்சி, இதெல்லாம் எதுக்காக நம்ம சங்க இலக்கியம் சொல்லுதுன்னா, உட்காந்து சாப்பிடும்போது இப்படியெல்லாம் உட்காந்து சாப்பிடணும் எல்லாம். அப்போ தான் என்ன இருந்தாலும் சூடாக சமைச்சு கொடுக்கும்போது அவர்கள் மகிழ்வதும் இவர் மகிழ்வதும் இதை பார்த்து மகிழ்வது எல்லாம் சிறப்பாக இருக்கும், சிறப்பாக அமையும். அப்படி அந்த மாதிரி அமைப்பை பார்க்கும்போது ஒரு பெண் அப்படி என்று சொல்லக்கூடியவள் ஒரு மனைக்கு விளக்காக இருக்கிறாள். மங்களம் என்ப மனை மாட்சி, மற்றதன் நன்கலம் நன்மக்கட்பேறு என்று திருவள்ளுவர் சொல்வார். மங்களமான ஒரு விஷயம் என்று சொன்னால் அது மனைமாட்சி தான், மனைவி பெண்கள் இருக்கிற இது. இதில் என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, மனைவி என்பவள் அல்லது பெண் என்பவள் கணவன் வீட்டுக்காகவே புகுந்த வீட்டுக்காகவே வளர்க்கப்படுகிறாள். அவள் பிறந்த வீட்டுக்காக வளர்க்கப்படுறதே இல்லை. அதை நம்ம ரொம்ப கவனமாக வச்சுக்கிறணும். அவள் புகுந்த வீட்டில் தான் வளர்வதற்காக வளர்க்கப்படுகிறாள். அதனால தான் கவனமாக வளர்க்கப்படுகிறாள். அதை செய்யணும், இதை செய்யணும், போன இடத்துல அப்படி இருக்கக்கூடாது, இப்படி இருக்கக்கூடாது, இப்படி சொல்லி 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 அவங்கள வளர்த்துக்கிட்டு இருப்போம் பெண்களை. ஆடவனை வளர்ப்பதை பற்றி நம்ம கவலையே படுறதில்லை. அந்த மாதிரி நிலைமைகள் இருக்கும் வச்சுங்களேன். அந்த செவிலித்தாயை சொன்ன பாருங்க, ஒரு அற்புத காட்சி ஒன்று. அந்த செவிலித்தாய்க்கு வேலை என்னன்னா, தலைவியை பார்த்துக்கிட்டே இருப்பான். தலைவியும் தலைவன் என்று சொல்லக்கூடியவனும் உடன்போக்கு கிளம்பிடுறாங்க. கல்யாணம் இல்லை, உடன்போக்கு கிளம்பிடுறாங்க. அவளை தேடி அந்த செவிலித்தாய் வர்றான். பாலை நிலத்தில் கலித்தொகையில் ஒரு காட்சி. ஒரு இளைஞனும் இளைஞியும் இந்த வழியாக போகிறத பார்த்தீங்களா ஐயா, பார்த்தீங்களா ஐயா, பார்த்தீங்களா ஐயான்னு அந்த தாய் பரிதாபத்தோடு கேட்டுக்கிட்டு போய்கிட்டே இருக்கான். அதில் சில துறவியர், ஏம்மா நில்லுமா, யாரு கூட போகிறா, கட்டிக்க போகிறவன் கூட தானே போகிறா, விட்டுரு அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கே 2000 வருஷத்துக்கு முன்னாடியே அவங்க கூட போகிறதுக்குன்னு பிறந்தவ, அவ்வளவுதான். அப்படிதான் சந்தனம் இருக்கே, சந்தன மரம் எங்கே வளருது? சந்தன மரம் எங்கே வளருது? மலையில் வளருது. பலவுரு நறுஞ்சாந்தம்
அணிபவர்க்கு அல்லது படுப்பவர்க்கு அல்லது சார்ந்திருக்கே சந்தனம் அது பலவுரு நெருஞ்சாந்தம் படுப்பவர்க்கு அல்லதே மலையுடைய பிறப்பினும் மலைக்கு அவைதாம் என் செய்யும். மலையில் பிறந்தா அங்கேயே மலையை சந்தனமாக வாசனையை கிளப்பிக்கிட்டு இருக்கேன் இல்லை, எவன் பூசுறானோ அவனுக்கு தான் அது பயன்படும். நினையுங்கால் நும்மகள் நுமக்கும் அங்கு அணையலே, நினைச்சு பாரு, அது மாதிரி தான் ஓமகளும் உனக்கு அப்படின்னு. சீர்மிகு முத்தம் அணிபவர்க்கு அல்லதை, முத்து இருக்கே அது யாருக்கு அழகு தரும்? அணிகிறவர்களுக்கு தான். அணிபவர்க்கு அல்லதை கடலுளே நீருளே பிறப்பினும் நீர்க்கு அவைதாம் என் செய்யும். நான் இங்கே தான் நீரில் தான் பிறந்தேன், இங்கே தான் இருப்பேன்னு முத்து இருந்தால் அதுக்கு பெருமை கிடைக்குமா? யார் அணிகிறார்களோ அவர்களுக்கு தான். தேருங்கால் நும்மகள் நுமக்குமாங்கனையல் என்று சொல்லி ஏழ்புணர் இன்னிசை யாழுடைய பிறப்பினும் அது முரல்பவர்க்கு அல்லது இங்கே யாழுக்கு என்ன செய்ய போகிறது அது மாதிரின்னு சொல்லி ஒரு பெரிய மகா தத்துவத்தை சங்க இலக்கியம் நமக்கு கற்பிக்கிறது. அப்படிப்பட்ட நிலையிலே பெண் என்பவள் அது யாருக்கு சொந்தமானவள் என்று சொல்லுகிறோம். பெண்ணு தான் மையப்பொருள் ஒரு குடும்பத்தில். கணவன் பெரியவனா அல்லது மனைவி பெரியவளா என்று பார்க்கும்போது போட்டுடலாம், இல்லை சேர் முதலே போட்டுருக்கலாம். போட்டுட்டோம். பெண்ணு தான் மையப்பொருள் ஒரு குடும்பத்தில். அவளை வைத்து தான் எல்லாமே. நம்ம ஆண் தான் தலைவர் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கோம், அதெல்லாம் கிடையாது. முன்னெழுத்து யாருடைய முன்னெழுத்து ஒவ்வொருவருக்கும் சூட்டப்படுகிறதுனா ஆணுடைய தந்தையினுடைய முன்னெழுத்து தான் சூட்டப்படுகிறது. அது எதுக்குன்னா அடையாளத்துக்காக. அம்மா யாருன்றது எல்லாருக்கும் தெரியும். எனக்கு அம்மா யாருன்னா எங்கள் ஊரில் இருக்கிற எல்லாரும் இவங்க தான் அம்மா, இவன் வயிற்றில் தான், இந்த அம்மா வயிற்றில் தான் இவர் பிறந்தாருன்றது எல்லாரும் முடிவாக சொல்லிடலாம். அதுக்கு சர்டிஃபிகேட்டும் தேவையில்லை, பெயர் முன்னெழுத்து எதுவும் தேவையில்லை. ஆனால் அப்பா யாருங்கிறதுக்கு அம்மா தான் சர்டிஃபை பண்ணணும், அம்மா தான் சர்டிஃபை பண்ணணும். அதனால தான் முன்னெழுத்தா தந்தையினுடைய பெயரை வச்சோம். சில பேருக்கு ஒரு காலத்தில் வச்சாங்க, அம்மாவுடைய பெயரையே முன்னெழுத்தை கொண்டு பிள்ளைகளுக்கும் வச்சாங்க. அவங்க அப்பா யாருன்னு தெரியாமல் இருந்ததுனால அப்படி வச்சாங்க அம்மா பேரை. இப்போ அப்படியெல்லாம் இல்லை. அந்த காலம் அந்த சமூக நிலைமையெல்லாம் மாறி போச்சு. அந்த முன்னெழுத்து தந்தையினுடைய பெயராக இருந்தாலும் தலைமை என்பது தந்தைக்கு கிடையாது. ஒரு விருந்தோம்பல் என்று சொல்லக்கூடிய மாபெரும் தமிழர் குணம், தமிழர் முறை யாரால் வழிநடத்தப்படுகிறது என்று சொன்னால் பெண்ணால் தான் வழிநடத்தப்படும். ஒவ்வொரு வீட்டிலையும் மனைவி மனசு வைக்கலைன்னா அது விருந்தாக அது இருக்காது. அதனால தான் மனைவியை பற்றி சொல்லும்போது அப்படி சொல்லுவாங்க. பெருஞ்சித்திரனார் மாபெரும் கவிஞர், குமணவள்ளலை பாடி நிறைய பொருள்கள் அவர் பெறுகிறார், பரிசாக பெறுகிறார். குமணவள்ளல் பெற்ற அந்த பெருஞ்செல்வத்தோடு வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறார். அனுப்பி வச்சவர் ஒரு பாட்டையும் எழுதி அதில் வச்சு அனுப்புகிறார். பொதுவாக நம்ம ஒரு பலசர கடை வாங்கினோம்னா, ஜாமான் வாங்கினோம்னா ஒரு லிஸ்ட்டு இருக்கும், பில்லு, ஒவ்வொன்றும் என்ன ரேட்டு, இதை எப்படி பயன்படுத்தணும் எல்லாம் போட்டு அனுப்புவோம். அது இல்லை, இவர் ஒரு பாட்டு வச்சு அனுப்புகிறார். குமணவள்ளல் அவர் கொடுத்ததுனா பெருஞ்செல்வம், இதை யாராருக்கு எப்படி பங்கு போடுறதுனா போடுறாரு இல்லை. ரொம்ப அழகான பாட்டு நண்பர்களே. இப்படித்தான் இருக்கணும் ஒரு கணவன் மனைவி இல்லறம் என்பது. விருந்தோம்பல்ல எப்படி இருக்கணும், தான் பெற்ற பரிசு பொருள்களை எப்படி கொடுக்க வேண்டும் அப்படின்னு ஒரு லிஸ்ட் வைக்கிறார். நின்னயந்து உறைவர்க்கும், உன்னால் மதிக்கப்படக்கூடியவர்கள் என்று நீ நினைக்கக்கூடியவர்களுக்கும், நீ நயந்து உறைபவர்க்கும், நீ யாரை விரும்புகிறாயோ அவர்களுக்கும், உன்னை யார் விரும்புகிறார்களோ அவர்களுக்கும், நீ யாரை விரும்புகிறாயோ அவர்களுக்கும் அப்படின்னு ஒரு லிஸ்ட். இவங்க ரெண்டு பேருக்கும் கொடுக்கலாமா? இரு. கடும்பின் கடும்பசி ஆள நின் குறி எதிர்ப்பை நல்கியோருக்கும். கடுமையான பசியில் இருந்தோம்ல, வறுமையில். அப்போ நம்முடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம்
நம்முடைய வறுமையெல்லாம் தீரும்படி யார் யார் உதவினார்களோ அவர்களுக்கும். பன்மான் கற்பின் நின் கிளை முதல்வோருக்கும், உன்னுடைய சொந்தக்காரங்க யார் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு. இப்படி டிக்கெட்ஸ்கிட்டே வா, இவங்க பேர்களை போட்டு கடைசியாக வர்றாரு. இன்னார்க்கு என்னாது, இவ்வளவு லிஸ்ட்டு போட்டியே அதெல்லாம் அழிச்சிரு, இவங்களுக்கு சொல்லாத, என்னோடும் சூழாது. அப்பப்போ ஃபோன் போட்டு, ஏங்க இந்த லிஸ்ட்டில் இந்த பேர் இருக்க, இந்த அவர் கேட்குறாரு கொடுத்துடலாமா அப்படின்னு கேட்காத. இன்னார்க்கு என்னாது என்னோடும் சூழாது எல்லோருக்கும் கொடுமதி மனை கிழவோயே என்று சொல்லும்போது எவ்வளவு பரந்த தன்மை. திருந்துவேல் பழந்தூங்கு முதிரத்து திருந்துவேல் குமணன் நல்கிய வளனை எல்லோருக்கும் கொடு அப்படின்னு சொல்லும்போது, கண்ணகி கொலைக்களக்காதையில சொல்லுகிறாள், கணவனை பிரிந்திருக்கும் போது விருந்ததிர் கோடலை இழந்து நிற்கிற என்னை யார் தேற்றுவார்கள் என்று சொல்லுகிறார். அறவோர்க்கு அளித்தலும் அந்தனர் ஓம்பலும் துறவோர் எதிரலும் தொல்லோர் சிறப்பின் விருந்ததிர் கோடலும் இழந்த எண்ணெய்ன்னு சொல்லும்போது, பெண்கள் இல்லை என்றால் அந்த வீட்டில் விருந்து நடைபெறாது அப்படின்னு சொல்றாங்க. ஏன் ராமாயணத்திலே சிலப்பதிகாரத்தை போலவே ராமாயணத்திலே சீதை புலம்புவதாக, விருந்து எதிருற்ற காலை எண்ணுருமோ என விண்மும். சீதை அசோகவனத்தில் இருக்கும்போது யோசிக்கிறா, அங்கே தனியாக இருக்கார ராமன், யாராவது விருந்தினர் வந்தா ஆண்கள் உபசரிக்க கூடாது என்கிறது முறைமை, மனைவி தான் வந்து எல்லாம் கொடுக்கணும். அப்போ அவங்க விருந்து உபசரிப்பு என்கிற ஒரு விஷயத்தை ரொம்ப அற்புதமாக பெண்ணை மையமிட்டு சொல்லுகிற அற்புத காட்சி எங்கே சொல்லுகிறது. அதனால தான் திருவள்ளுவர் சொல்லுகிறார், இல்லது என் இல்லவள் மாண்பானாள். வீட்டில் இருக்கவ மாண்புக்குரியவளாக இருந்தால் வீட்டில் இல்லாத பொருள் எதுவுமே கிடையாது, எதுவுமே இல்லைன்னு சொல்லாத. இல்லது என் இல்லவள் மாண்பானாள், உள்ளது என் இல்லவள் மானாக்கடை. மனைவி சரியில்லைன்னா கோடி கோடியா நீ வச்சிருந்தாலும் ஒன்றும் இல்லை வாங்கிட்ட, நீ வெறும் பய அப்படின்னு. அப்போ மனைவி வீட்டிற்கு மாண்பு சேர்க்கக்கூடியவளாக. அதனால தான் மாண்டையன் மனைவியோடு மக்களும் நிரம்பினர்னு பிசிராந்தையார் பாட்டு சொன்னார். அப்படி ஒரு விருந்து நடக்க வேண்டும் என்று சொன்னாலும் அவள் சிறப்பாக கருதப்படக்கூடியவளாக இங்கே குறிப்பிடுகிறார்கள். இல்லற வாழ்க்கை என்பது அறத்தாற்றின் இல்வாழ்க்கையாற்றின் புறத்தாற்றின் போய் பெறுவது எவன்னு திருவள்ளுவர் சொல்வார். ஒழுங்கா குடும்பத்தில் இருந்து குடும்ப வாழ்க்கையை கவனிச்சுக்கிட்டாவே போதும்பா. நீ அங்கே போகிறேன் இங்கே போகிறேன், அந்த சாமியை பார்க்குறேன் இந்த சாமியை பார்க்குறேன், அந்த மலையில் ஏறுறேன் இந்த மலையில் ஏறேன், சாமியாராக போகிறேன் ஒன்றும் இல்லாமல் போகிறேன்னு எதுக்கும் போக வேணாம். உன் குடும்பத்தை ஒழுங்காவார். கணவன் மனைவி குழந்தைகள் வாழுகிற வாழ்க்கை இருக்குல்ல, அதை விட சிறந்த வாழ்க்கை புறத்தாற்றின் போய் பெறுவது எவன். எங்கே ஏறினாலும் ஒன்றும் கிடைக்காது உனக்கு. வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படுவான். சரியான கணவன் மனைவியாக உங்கள் குடும்ப வாழ்க்கை சரியாக இருந்துச்சுன்னா வேற கடவுள் வேற எங்கேயும் இல்லை. நீங்க இருக்கிறது தான் கடவுள், நீங்கள் தான் கடவுள், நீங்க இருக்கிற வீடு தான் கோயில், அவ்வளவுதான். வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படுவான். அதுக்கு என்ன, இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து தனக்கான அவரவர் எச்சத்தால் காணப்படும். தக்கார் தகவலர் என்பது அவரவர் எச்சத்தால்னா, பலர் என்ன சொல்றாங்கன்னா எச்சம்னா தன்னுடைய வாரிசுன்னு சொல்றாங்க. அப்படியும் வச்சுக்கலாம், அவருடைய செயல்கள் அப்படி வச்சுக்கலாம். நான் சரியான ஆளாங்கிறது நான் பேசுகிறத வச்சு நான் செயல்படுகிற விதத்தை வைத்து முடிவு செய்யலாம், என்னுடைய பிள்ளைகளை வைத்து கூட முடிவுக்கு வரலாம். இந்த மழலை இருக்கிறதே குழந்தை பேரு என்பது ஒரு ஆராய்ச்சி. நான் மதுரையில் ஆராய்ச்சி பண்ணி கொண்டிருக்கும் போது மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தில் ஒரு ஃபைண்டிங் ஒருத்தர் கண்டுபிடிச்சார். ஒரு ஆராய்ச்சியில் ஒரு கண்டுபிடிப்பு உருவாக்கினார். என்ன கண்டுபிடிச்சார்னா, இந்த மனவிலக்கு டைவர்ஸ் என்பது பெரும்பாலான குடும்பங்களில் கல்யாணம் ஆகி 1 வருஷம் 2 வருஷத்துக்குள்ளதான் நடக்குது, அதுக்கப்புறம் நடக்கலை அப்படின்னு கண்டுபிடிச்சார். இந்த 1 வருஷம் 2 வருஷம் தாண்டி ஏன் நடக்கலை அப்படின்னா, இந்த 1 வருஷம் 2 வருஷத்துக்குள்ள 1-2 பிள்ளை குட்டி வந்துடுது, அதுக்கப்புறம் அவன் டைவர்ஸை பற்றியே யோசிக்கிறதுக்கு அவனுக்கு நேரம் கிடைக்கல. இதை பாசிட்டிவாகவும் எடுத்துக்கலாம் நெகட்டிவாகவும் எடுத்துக்கலாம். நம்ம பாசிட்டிவாகவே எடுத்துக்குவோமே.
ஒரு குழந்தைய கையில் பெற்று வச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள்கிட்ட இருக்கிற மன கஷ்டங்கள், மன குறைகள் எல்லாமே தீர்ந்து போகுங்க. எந்நேரமும் எந்திரங்களை வச்சுக்கிட்டு இப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா இந்த மக்கள் மெய்தீண்டல் உடற்கின்பம் மற்றவர்தம் சொற்கேட்டல் இன்பம் செவிக்கின்னு ஒரு திருவள்ளுவர் ஒரு திருக்குறள் சொல்லியிருக்காரு. நம்ம பெத்த பிள்ளைகளை தூக்கி தோளில் வச்சு இடுப்பில் வச்சு கையில் அணைச்சிக்கிட்டு கொஞ்சம் தூரம் நடந்து காட்டுங்களேன், நடந்து பாருங்களேன். இப்போல்லாம் மாலுகளில் பார்க்குறேன், அதுக்குன்னு ஒரு பை தயாரிச்சிருக்கான். கங்காரு குட்டி மாதிரியே அங்கே ஒரு தொட்டி கட்டி அதுக்குள்ளே அது அப்படியே இப்படி பார்த்துக்கிட்டு வருது. இது இங்கிட்ட அங்கிட்டோ பார்த்துக்கிட்டு போகுது. அது தள்ளு வண்டி வேறு, அது அங்கிட்டு பார்க்க இது இங்கிட்டு தள்ள, இப்படியே வண்டிகள் போய்கிட்டு இருக்கு. ட்ராலி வண்டி இந்த லக்கேஜ் கொண்டு போகிற மாதிரி பிள்ளைகளை கொண்டு போய்கிட்டு இருக்கான். இல்லை, தூக்கி இடுப்பில் உட்கார வைக்கணும். நீ நான் பெத்த தங்கறதான் இடுப்பில் உள்ள நந்தவனம்னு ஒரு கவிஞன் சொன்னான். இடுப்பில் வச்ச நந்தவனமாக அந்த பிள்ளையை தூக்கிட்டு போகணும். அது மெய் தீண்டணும். அது நம்ம மேலே ஒன்று கடிக்கணும். அப்படி தூக்கி அப்படின்னும் போது சல்லுன்னு ஒரு ஒன்று கடிக்கணும். அது மகிழ்ச்சியாக இருக்கும். மற்றவர்தம் சொற்கேட்டல் இன்பம் செவிக்குன்னா அப்படி பேசி பழகணும். அது இல்லையே. நீங்கள் எது பிறவியினுடைய பயன் அப்படின்னு ஒரு கவிஞர் எழுதியிருக்கார் புறநானூரில். அவர் யாருன்னா அறிவுடை நம்பின்னு ஒரு மன்னன், சாதாரண புலவன் இல்லை. ஒரு நாட்டுக்கு பாண்டிய நாட்டினுடைய அரசனாக இருக்கக்கூடியவன். ரொம்ப அழகான பாட்டு. இன்றைக்கெல்லாம் குழந்தை வளர்ப்புக்கு 1008 புஸ்தகம் வந்துருச்சு. அதைப்படி இதைப்படி. ஒரு பையன்லாம் 5 வயசுலேயே புஸ்தகம் படிச்சுக்கிட்டு இருக்கான், குழந்தை வளர்ப்பது எப்படின்னு. ஏன்டா 5 வயசில் படிக்கிறேன்னா என்னை ஒழுங்காக வளர்க்குறாங்களான்னு நான் பார்க்குறேன்னா. இப்படி படிக்கிறவனை என்ன பண்ணுவீங்க? அவனுக்கு உள்ளதான் தெரியும் அண்ணன் அடுத்த புஸ்தகம் என்ன படிப்பான் அப்படின்னு. அது இல்லை. படைப்பு பல படைத்து பலரோடு உண்ணும் உடைப்பெறும் செல்வராயினும். பெரிய கோடீஸ்வரன், அதிகாரத்தில் மிகச்சிறந்து விளங்கக்கூடியவன், அவன் ஒரு விருந்து வைக்கிறான். பெரிய டைனிங் டேபிள் போட்டு இந்த பக்கம் 150 பிரபுக்கள், இந்த பக்கம் 150 பிரபுக்களை உட்கார வச்சு பலவிதமான படையல்களை போட்டு, தலைவாழை இலைனா ஒருத்தன் தலை வச்சு படுக்கலாம், அவ்வளோ பெரிய இலையை போட்டு படைப்பு படைத்து பலரோடு உண்ணும் உடைப்பெறும் செல்வராயினும். இவ்வளவு பெரிய செல்வந்தராக இருந்தாலும் பிரயோஜனம் இல்லைன்றார் பாண்டிய மன்னன் அறிவுடை நம்பி. பெரிய கோடீஸ்வரன், அதிகாரத்தில் விற்கவன். அவன் சொல்கிறான், படைப்பு பல படைத்து பலரோடு உண்ணும் உடைப்பெறும் செல்வராயினும் பிரயோஜனம் இல்லை. என்ன இருக்கணுமா? அவங்க அப்பா சாதாரண ஆளாக இருப்பார். ஆஃபீஸுக்கு போயிட்டு வருவார். வீட்டுக்குள்ளே வந்தோடனே ஒரு கைலி வேட்டியை மட்டும் கட்டிக்கிட்டு, மொசைக்கெல்லாம் போடலை, மார்பிள் போடலை, மார்போனைட்டும் போடலை, எதுவுமே இல்லை, டைல்ஸும் கிடையாது, சும்மா சிமெண்டில் தர, அதில் ரெட் ஆக்சைடுன்னு ஒன்று அடிச்சிருப்பாங்க சிவப்பா, ரொம்ப நல்லது. அது மாதிரி ஒரு தரை, ஒரு தூண், கல் தூண் ஒன்று இருக்கும் அந்த ஓரத்தில். வந்து ஒரு கைலி வேட்டியை மட்டும் கட்டி அப்பாடான்னு சாஞ்சி உட்காருவார். உட்காந்தோடனே சாப்பிட்றீங்களான்னு அந்த அம்மா என்ன பண்ணோம், ஒரு தட்டில், ஒரு எவர் சில்வர் தட்டில் சாதம் சூடாக போட்டு கொண்டு வந்து வச்சு, அந்த சுடு சாதம் ஒரு சட்டியில் பக்கத்தில் இருக்கும், சாம்பார் சூடாக ஆவி பறக்க ஒன்று பக்கத்தில் இருக்கும், ரசம் ஒன்று ஆவி பறக்க இருக்கும், காய்கள்லாம் இருக்கும், எல்லாம் போட்டு சோத்தை போட்டு சூடாக சாம்பாரை ஊற்றி அப்படி கையை வைக்க போவார்ல, அந்த அவர் பெத்த குழந்தை, 1 வயசு குழந்தை, அப்பா அப்படின்னு வந்து நிற்கும். உடம்புல ஒட்டு துணி இருக்காது. அது அப்படி அழகிறதம் பிறக்கும், அது அசைஞ்சு நடக்கும்னு ஒரு மாயவநாதன் என்கிற மாபெரும் கவிஞன் எழுதினான். அழகு ரதம் பிறக்கும், அதை அசைஞ்சு நடக்கும்னு, குழந்தை நடக்கிற அழகு. அப்படி வந்து படைப்பு பல படைத்து பலரோடு உண்ணும் உடைப்பெறும் செல்வர் ஆயினும், அப்படி சொன்னோடனே ஆப்பான்னு நடந்து வரும். நடந்து வந்து உள்ளே புகுரும் பாருங்க, நானும் சாப்பிடுவா அப்படிங்கிற மாதிரி உள்ளே புகுந்துட்டே பாத்திரம் சூடாக இருக்குடா, ஊற்றிக்கிறாதரா, கொட்டிக்கிறாதரா அப்படின்னு ஊட புகுந்து அப்படி கையை விட்டு உழப்பி வந்து குதிரை ஏறி முதுகில் நம்ம ஒரு வாய் அள்ளும்போது அது ஒரு வையா ஒரு கையில் அள்ளி நம்ம மூஞ்சியெல்லாம் இணுக்கி விட்டு அது நான் சாப்பிட்றேன்னு சாப்பிட்டு, அடே அப்பா, இடைப்பட குறுகுறு நடந்து சிறுகை நீட்டி இட்டும் தொட்டும் கவியும் துளந்தும் நெய்யுடைய அடிசில் மெய்பட விதிர்த்தும் மயக்குறு மக்கள் அது இல்லைனா பயக்குறை இல்லை தாம் வாழும் நாளேன்னார். நீ பிறந்து பிரயோஜனம் இல்லை. அப்படி ஒரு வாழ்க்கை வாழணும். அந்த குழந்தைக்கு நீ ஊட்ட, நான் ஊட்ட, அம்மாலாம் சோறு ஊட்டுவாங்க பார்த்துருக்கீங்களா? ஒரு தட்டில் வச்சுக்கிட்டு நல்லா பருப்பு நெய்யெல்லாம் போட்டு அப்படி உருட்டி சில தாயெல்லாம் வீட்டுக்குள்ளேயே 4 இட்லியை போட்டு ஊட்டி விட்டுருவா.
அவங்க அம்மாவுக்கு, அந்த அந்த குழந்தைக்கு அவங்க அம்மா ஊட்டி விட்டுருவா. நல்லா வகுறு தந்தண்டி ஆயிரும். அப்புறம் தூக்கிட்டு வெளியே வருவா. அக்கா பிள்ளைக்கு சோறு ஊட்டலான்னு வந்தேன், ஏற்கனவே 4 உள்ளே போயிடுச்சு, சோறு ஊட்டலான்னு வந்தேன், இங்கே வாய் சாப்பிடவே மாட்டேங்கிறான், என்ன எவ கண்ணு பட்டுச்சோ, அவளை சொல்கிறான் எவ கண்ணு பட்டுச்சோன்னு. அவன் நிற்க முடியாமல் நிற்கிறான். வகுறு 4 இட்லி உள்ளே போய் நிற்கிது. இங்கிட்டு திருப்பினா இப்படி போயிடுவான், இங்கிட்டு திருப்பினா இப்படி போயிடுவான், வகுரே கூப்பிட்டு போயிடும்னு வச்சுக்கோங்க. அப்படி இல்லை, அந்த குழந்தையோடு குழந்தையாக அமர்ந்து ரசிக்கிற அந்த ரசனை வாழ்வு என்பது எத்தனை பேருக்கு வாய்த்திருக்கிறது? இல்லறம் இனிக்க வேண்டுமா? உங்கள் குழந்தையோடு ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரமாவது செலவழித்து பாருங்களேன். எந்த கேட்ஜெட்டையும் இல்லாமல் கையில் வச்சுக்கிட்டு, எந்த சோஷியல் மீடியாவும் இல்லாமல், எந்த ரைம்ஸும் இல்லாமல், கூட்டு மடியில் போட்டுக்கிட்டு சும்மா தடவி கொடுங்க போதுங்க, வேறு ஒன்றும் வேணாங்க. பெத்த பிள்ளைய தடவி கொடுங்க, கோதி கொடுங்க, மகிழ்ச்சியாக பேசுங்க. நீங்கள் பேசுகிறது அதுக்கு புரியாது, அது பேசுகிறது உங்களுக்கு புரியாது, ஆனால் அந்த மகிழ்ச்சி வந்து எல்லாருக்கும் புரியும். அதுக்கு மொழி இல்லை, அர்த்தம் இல்லை, எதுவுமே கிடையாது. அதாவது இம்மை வாழ்வின் இசையோடு இன்னொரு அகநானூற்று காட்சி சொல்லுகிறேன். இம்மை உலகத்து இசையோடு விளங்கி, இந்த உலகத்தை புகழோடு வாழணும்னா இம்மை உலகத்து இசையோடு விளங்கி, மறுமை உலகத்தும் மறுவின்றி எய்தணும்னா, அடுத்த பிறப்பும் அதே புகழோடு வாழணும்னா என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டால், செருணரும் விளையும் செயிர்தீர் காட்சி சிறுவரை பயந்த செம்மலோர் அவங்க மட்டும்தான் அடைவார்கள் சொல்லணும். நல்ல குழந்தைகளை பெற்றிருக்காங்கல்ல, எதிரிகள் கூட ஆசைப்படும் அளவுக்கு குழந்தையை பெற்றிருக்காங்கல்ல, அவங்க தான் இந்த உலகத்திலையும் இந்த பிறவியிலும் மகிழ்ச்சியாக இருப்பாங்க, அடுத்த பிறவியிலும் அந்த மகிழ்ச்சி தொடரும்னு அகநானூரில் ஒரு பாட்டு. இது ஆரம்பம்தான், கிளைமாக்ஸ் இனிமேல் தான் இருக்குது. இது ஒரு பெரிய பாட்டு. இதை மனப்பாடம் பண்ண முயற்சி பண்ணேன். நான் இறையன்பு சார் இல்லை, அவர்னா போகிற போக்கிலே அடித்து அப்படியே துவம்சம் பண்ணிட்டு போயிடுவார். நம்ம இல்லை, அதை எழுதி தான் கொண்டு வந்தேன். இது என்ன அகநானூற்று காட்சின்னா, ஒரு தோழியை கூப்பிடுகிறாள். தோழி வா, பெரியவங்கெல்லாம் சொல்லியிருக்காங்கல்ல ஒரு பழமொழி, நல்ல குழந்தையை பெற்றா இந்த பிறவியிலையும் மகிழ்ச்சியாக இருக்கலாம், அடுத்த பிறவியிலையும் தொடரும்னு சொல்லியிருக்காங்கல்ல, அது உண்மையாயிருச்சு தோழி, நடந்ததை சொல்கிறேன் கேளு அப்படின்னு தொடங்குறான் அகநானூரில். அப்படி சொன்னோடனே இன்னும் 2 அந்த தோழிகள்லாம் வந்துடுவாளுங்க, சொல்லுக்கா அப்படின்னு பக்கத்தில் நிற்பாள். சொல்ல ஆரம்பிக்கிறா. ஒன்றும் இல்லை, எங்கள் வீட்டுக்காரர் இருக்காரு, அந்த காலத்தில் வந்து இன்னொரு வீட்டுக்கு போகிறது, இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறது, இதெல்லாம் சர்வசாதாரணம்னு வச்சுங்களேன். போன தலைமுறை வரைக்குமே 2 பொண்டாட்டி 3 பொண்டாட்டிலாம் சர்வசாதாரணம். என்னான்னு தெரியாமல் 8 பிள்ளை 10 பிள்ளை, ஒவ்வொரு மனைவிக்குமே 8 10 பெற்றவன்லாம் நான் பார்த்துருக்கேன். நானே எங்கள் வீட்டில் 8வது பிள்ளை, எங்கள் அம்மா 2வது தாரம். அதுதான் முக்கியமானது. இப்படியெல்லாம் கதை இருக்குன்னு வச்சுங்க. எங்கள் தெருவிலேயே கடைசியாக ஒருத்தி இருக்கா, அவளோட கல்யாணம் பண்ணுறதுக்கு முடிவு பண்ணிட்டான் எங்கள் ஆள். அவன் எங்கேருந்து வர்றான், இந்த வீட்டில் இவன் இருக்கா, இவன் குழந்தை இருக்கு, சின்ன குழந்தை. அவன் அங்கேருந்து தேரில் வர்றான். அன்னைக்கு கல்யாணம் ஏற்பாடாயிருச்சு, அந்த தெருவழியாக தான் போகணும், இவ வீட்டை கிராஸ் பண்ணி தான் அவள் கடைசி வீட்டுக்கு போகணும். அந்த தேர் வந்துக்கிட்டு இருக்கு. அந்த தேரினுடைய ஓசை இருக்குல்ல, அந்த குதிரை குளம்படி ஓசையும், அந்த சக்கரத்தில் இருக்கக்கூடிய ஆரத்தில் இருக்கக்கூடிய மணி ஓசையும், ஒவ்வொரு வண்டிக்கும் ஒவ்வொரு விதமான ஓசை இருக்கும். என் பையன் இருக்கான சின்ன குழந்தை, அவனுக்கு வந்து அந்த ஓசை தெரியும். அப்பா வண்டி வருதுன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அம்மாட்ட சொல்லாமல் கடன்னு எந்திரிச்சு வந்துட்டான் வெளியே. இவர் ஐயா வந்து சந்தன கிந்தனம்லாம் பூசி அடுத்த கல்யாணத்துக்கு தயாராக மாப்பிள்ளை கோலத்தில் தேரில் ஜம்முன்னு போய்கிட்டு இருக்காரு. அப்படி போய்கிட்டு இருக்கும்போது இந்த குழந்தை வந்து வாசலில் நிற்குது. வெளியே வந்துருச்சு. வெளியே அப்படி வந்து நிற்கிது, இந்த வேலியோரத்தில் நிற்கிது. நின்னொடனே பார்த்துட்டார் ஐயா. பார்த்தோன்னே, சாரதி கொஞ்சம் வண்டியை தாங்குமதி கொஞ்சம் நிறுத்து அப்படின்னு செந்தமிழில் சொல்லிவிட்டு அவர் அந்த கம்பீரத்தோட புது மாப்பிள்ளை தோரணத்தில் இறங்குறார். இறங்குனோடனே அப்பா அப்படிங்கிறான். தூக்கி தோளில் போட்டு ஒரு கொஞ்சிட்டு போயிருப்பா, அம்மாக்கிட்ட போயிரு, அப்போ அந்த ஒரு வேலை இருக்குது முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு அழுகிறான். நீ வா வீட்டுக்குள்ளே அப்படின்னு சொல்லி, அதுக்கு ஒன்றும் புரியலை, அழுகிறான்.
பெரிய குபேரனுக்கு பிறந்தவனாக இருப்பான் போல் இருக்க. திட்டுறதே அப்படி தான், நல்லபடியா. அந்த காலத்தில் அப்படி தான் திட்டுவான். சனியனே, எரும மாடை, இப்படி தான் நம்ம திட்டுறோம். இல்லை, சங்க இலக்கியத்தை திட்டுருக்கான். மாநிதி கிழவன் போலும் அப்படின்னு, பெரிய குபேரன் போல் இருக்கு, விட மாட்டேங்கிறானே பிடிவாதமா அப்படின்னு சொல்லி அவனை அப்படியே அரவணைச்சு வீட்டுக்குள்ளே வரப்போகிறான். இவனுக்கு எல்லா விவரமும் தெரியும். அது மட்டும் இல்லை, இவன் வந்துக்கிட்டு இருக்கும்போது அந்த கடைசி வீட்டில் மங்கள மேலே முழங்கிக்கிட்டு இருக்குல்ல, நாதஸ்வரம் முழங்கிக்கிட்டு இருக்குல்ல, அதோட ஓசை அப்படியே தென்றல் காட்டு மாதிரி இந்த வீட்டுக்குள்ளே வருது. இவனை கூப்பிடுது, வா வா, அங்கே ரெடியாக இருக்கா அவ, கல்யாணத்துக்கு வான்னு அந்த மங்கள ஓசை இவனை வந்து கூப்பிடுது. மெலிதாக கசிந்து இந்த வீட்டு வரைக்கும் வந்துக்கிட்டு இருக்கு. இவளுக்கு தெரியும் இன்னொரு கல்யாணத்துக்காக போய்கிட்டு இருக்கான்னு, கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக, ஒரு சக்கலத்துக்காக போய்கிட்டு இருக்கான்னு தெரியும் இவளுக்கு. வீட்டுக்குள்ளே தூக்கிட்டு வந்துட்டான், இறக்கி விடுறான். இவளுக்குன்னா கோபம். யார் மேலே கோபம்? அவன் மேலே கோபம். ஒரு குச்சி எடுத்து இவனை அடிக்க போகிறான். ஏண்டா, அவர் பாட்டுக்கு போய்கிட்டு இருக்கவரை ஏன்டா அப்படி வந்து கூப்பிட்டு வந்த வீட்டுக்குள்ளே, அவர் வேலையை அவரை பார்க்க விடுறா அப்படின்னு அடிக்க குச்சி எடுத்து அப்படி ஓங்கினாலாம். அடிக்காத, அவன் என்ன இப்போ தப்பு பண்ணான்? நான் தான் தப்பு பண்ணேன், நான் அங்கே போகலை, நான் இங்கேயே இருந்துடுறேன் அப்படின்னு. அப்பொழுது அந்த பெற்ற குழந்தையினாலே 200 திருமணம் செய்வதை தவிர்த்து அந்த தலைவன் அந்த வீட்டிலேயே தங்கிவிட்டான் என்று சொல்லும்போது, இந்த உலகத்தில் புகழ் அடுத்த பிறவியிலும் தொடரும் என்பது பெரிய அது பழமொழி என்பது அது தேவையில்லாது. அதுக்கு அடுத்தது இங்கே நடந்து போச்சே. என்னுடைய வாழ்க்கையில் நண்பர்களே, சில ஒழுங்கு முறைகள் ஒரு காலத்தில் ஒரு மாதிரி இருந்திருக்கலாம். அந்த காலத்தில் வந்து பரத்தையர் ஒழுக்கம் என்பது தலைவர்கள் செய்வாங்க. இன்னொரு வீட்டுக்கு போகிறது, பரத்தையர் மேல் காதல் கொள்வது என்பது இருக்கத்தான் செய்யும். சில இடங்களில் வந்து பெண்கள் வந்து கணவனை கண்டமேனிக்கு திட்டுவாங்க. இப்போ கூட திட்டுறாங்க. திட்டாத பெண்கள் இருந்தால் நான் இப்போ அவங்ககிட்ட வேண்டி விரும்பி கேட்டுக்கிறதெல்லாம், வீட்டில் திட்டுங்க, கணவர்களை திட்டுங்க, அப்பப்போ திட்டுங்க, நல்லா மனசு விட்டு திட்டுங்க. பாராட்டுறதை விட திட்டுறது நல்லது. அது செய்வாங்க. அப்போ தான் அவர் அங்கே தான் இருக்காரா, சும்மா சொல்லுங்கள், அதனால் என்ன பண்ணுறது, அவரை வச்சுக்கிட்டு சொல்லாதீங்கன்றாங்க. தனியாக நடத்துங்க, நாங்கள் எப்படி திட்டலாம்னு கூட சொல்லி கொடுங்க அப்படின்றாங்க. அது தனியாக கூட ஒரு வகுப்புக்கு ஏற்பாடு பண்ணலாம். பெண்களுக்கு இயல்பாகவே ஒரு குணம் இருக்கிறது. அது தொல்காப்பியர் சொன்ன குணம். தலைவிக்கு எப்பொழுதெல்லாம் கூற்று நிகழும்னு ஒரு பட்டியல் சொல்லும்போது, பெண்கள் என்ன செய்வாங்கன்னா, எப்போவுமே தன்னுடைய அன்புதான் கணவன் மனைவி மீதும் மனைவி கணவன் மீதும் கொண்டிருக்கிற அந்த அன்பு நிலை, அதை பார்க்கும்போது தன்னுடைய அன்பு தான் உயர்ந்தது அப்படின்னு தராசில் வச்சு எடை பார்ப்பாங்களாம். கணவனுடைய அன்பு என்பது கொஞ்சம் தாழ்ந்தது. நம்ம தான் உயர்ந்த அன்பு உடையவர்கள், நம்ம தான் உண்மையாகவே நேசிச்சுக்கிட்டு இருக்கோம் கணவனை, அந்த ஆள் அப்படி இல்லை அப்படின்னு தான் நினைப்பாங்களாம். இதுக்கு பேர் என்னன்னா தன்மையின் உரிமையும் அவன்வையின் பரத்தையும். அவனுடைய அன்பு என்பது பரத்தமை ஒழுக்கத்தோடு தொடர்புடையது. அப்படி பரவலாக பார்ப்பான், மேம்போக்கா அன்புன்னுவான், அவ்வளவுதான், ஏமாத்து வேலை. நம்ம தான் முழுக்க இதைத்தான் கவிப்பேரரசு வைரமுத்து எழுதினாரு. விழியில் விழுந்து இதயம் நுழைந்துன்ற பாட்டில், எனக்கு மட்டும் சொந்தம் உனது இதழ் கொடுக்கும் முத்தம், உனக்கு மட்டும் கேட்கும் எனது உயிர் உருகும் சத்தம் அப்படின்னு சொன்னார். இதில் என்ன வித்தியாசம்னா, டே காதலா, தலைவா, புருஷா, நீ எனக்காக கொடுக்கறதெல்லாம் வெறும் இதழ் முத்தம், அது உடலோடு மட்டும் தொடர்புடையது. ஆனால் நான் உனக்காக செய்வதெல்லாம் உயிரை உருக்கி கொண்டிருக்கிறேன், அது உயிர் உருக்குகிற சத்தமாக இருக்கிறது. உடலை தாண்டிய உன்னதமான உயிர்நிலை சார்ந்தது என்னுடைய அன்பு அப்படின்னு அந்த இடத்துல கொண்டு வந்து நிப்பாட்டினாங்க. இப்படியெல்லாம் யோசிக்கலாமான்னு ஒரு நாள் வைரமுத்து என்கிட்ட கேட்டார். இப்படி தயா யோசிப்போம், நாங்கள் என்ன பண்ணுறது போங்க அப்படின்ற மாதிரி நம்ம சொன்னோம்னு வச்சுங்களேன். அந்த மாதிரி தன்மையின் உரிமையும் அவன்மையின் பரத்தையும் என்கிற சிந்தனை ஒரு 5000 வருஷமாகவே நம்மக்கிட்ட இருக்குது. அதனால அவருக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு அவங்க சொன்னாங்கன்னா நம்ம கோவிக்கக்கூடாது. ஆண்கள் கோவிக்கக்கூடாது. அந்த மாதிரி நிலைமைகளில் நம்ம என்ன பண்ணணும்னா, நீ சொல்கிறது முற்றிலும் உண்மை, ஏற்றுக்கொள்ளுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட வேண்டியதான். இப்போ
சண்டை வந்துக்கிட்டே தான் இருக்குது வீட்டில். பொதுவாக சண்டை வந்துக்கிட்டே இருக்குது. சண்டை வந்துக்கிட்டு இருக்குன்னா இந்த சண்டையை எப்படி சமாதானம் பண்ணுறது? ஒருத்தர் சொன்னார், எங்கள் வீட்டிலலாம் சண்டை வந்தாலும் நான் சொல்கிற வேர்டு தான் கடைசி ஃபைனல் வேர்டு அப்படின்னார். அப்படியா? எப்படி அது? அதுன்னுவோம் இதுன்னுவோம் இதுன்னுவோம் அதுன்னுவோம் ஆர்கியூமெண்ட்டு போய்கிட்டே இருக்கும். கடைசியில் நான் முடிப்பேன், நான் சொல்கிறதான் ஃபைனல் வேர்டு. அம்மா நீ என்ன சொல்கிறியோ அதுதான் ரைட்டு, 100க்கு 100 சரின்னு சொல்லுவேன். சரின்ட்டு அவளும் போயிடுவான். முடிஞ்சு போச்சு. இதை விட சிறந்த வாழ்க்கை என்பது இல்லையே. இதை கற்றுக்கிறணும். இதை நான் கற்றுத்தரல. சிவபெருமான் மேலே எத்தனை பேருக்கு ஈடுபாடு இருக்கோ அவங்கெல்லாம் கொஞ்சம் கை தூக்குங்க. நான் வைணவரெல்லாம் சொல்லாதீங்க, சிவபெருமான் அப்படிங்கிறவர் இந்த பாருங்களேன், யோசிச்செல்லாம் கை தூக்குறாங்க. அவர் பார்த்துக்கிட்டு தான் இருக்கார், வந்து நின்றுட்டு தான் இருக்கார். அவரை சாட்சியமாக வச்சு உங்களுக்கு ஒரு லௌகீக உண்மையை உங்களிடத்தில் சொல்லி விடைபெற்று கொள்ளலாம் அப்படின்னு இருக்கேன். குடும்பத்தை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்வதற்கு ஒரு எளிய வழி, நம்ம தமிழ் பாரம்பரிய வழியே ஊழலில் தோற்றோர் வென்றோரே அப்படிங்கிறது தான் கான்செப்ட். கணவனுக்கும் மனைவிக்கும் அப்பப்போ சண்டை வந்துக்கிட்டே இருக்கணும். உப்பமைந்தற்றால் புலவின்னு திருவள்ளுவர் அதற்கு ஒரு லைசன்ஸும் கொடுத்துருக்கார். குடும்பம்னு இருந்தால் டெய்லி சண்டை போடுங்க, டெய்லி சண்டை போடுங்க. எப்படி நீங்கள் வைக்கிற குழம்புலையும் சாதத்துலையும் உப்பு போடுறீங்களோ அந்த அளவுக்கு சண்டை போடுங்க. அளவுக்கு மீறி உப்பு போட்டிங்கன்னா சாப்பிட முடியுமா? அளவுக்கு மீறி சண்டை போட்டாலும் சாப்பிட முடியாது. ஒரு அளவா ஒருத்தன் மனைவி எப்போ பார்த்தா பொதுவாக பெண்கள் தான் கோவிச்சுக்கிட்டு ஊருக்கு போகிறீன்னு போவாங்க. இப்போல்லாம் அது போகிறதில்லை. ஏன்னா எந்தெந்த ஊரில் இருக்காங்கன்னு யாருக்கும் தெரியல. முன்னாடிலாம் கோவிச்சுக்கிட்டு பக்கத்து வீட்டில் அம்மா வீட்டுக்கு போவாங்க, திரும்பி வருவாங்க. இப்போ நம்ம போகிறோம்னு ஃபோன் பண்ணால் அந்த அம்மா அவங்க அம்மா வீட்டுக்கு போகிறாங்க. எத்தனை வயசில் கோவம் வரும்லாம் இப்போ வித்தியாசம் கிடையாது. கல்யாணம் ஆகி 2 வருஷம் 3 வருஷம் 60 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன்றாங்க. அந்த அம்மா 80 வயசில் நான் எங்கே போகிறதுன்னு தெரியாமல் உட்காந்துருக்கேன் அப்படின்னு அது சொல்லுது. இப்படி சண்டை விட்டுக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் இல்லை. ஒருத்தன் எளிமையான உதாரணம் சொன்னான். அவன் மத்தியானம் 2 மணிங்க சாப்பிட உட்காந்துருக்கான் பிள்ளை பசியோட. அவன் பொண்டாட்டி வழக்கம் போல் சண்டை போட்டு சோறு கிடையாது வீட்டை விட்டு வெளியே போன்ட்டான். எப்போவுமே சோறு கிடையாதுன்னு சொல்லிட்டு அந்த அம்மா தான் வெளியே போகும், இவர் வீட்டில் இருப்பார். இது வெளியே போகணுன்னு சொல்லிட்டா வேறு என்ன பண்ணுறது? இவனை வெளியே கிளம்பிட்டான். வெளியே இருந்தால் இவன் உயிர் நண்பன் ஒருத்தன் எய்த்தாப்பில் வந்துக்கிட்டு இருக்கான். என்னடா அப்படின்னா, உன்னைய தாண்டா பார்க்கலாம்னு வந்துக்கிட்டு இருக்கேன். என்ன வரும்? இந்த மாதிரி ஒரே சண்டைடா, சோறு போடாமல் வெளியே அனுப்பிச்சிட்டான்னு. இதுக்கு தாண்டா ஒரு அருமையான உத்தி இருக்குது. என்ன செய்யணும்? ஒரு பொண்டாட்டியோடு இருந்தால் இது பிரச்சனை தான். 2வதாக ஒன்று கல்யாணம் பண்ணிட்டோம்னா ஒன்று வெளியே போச்சோன்னா இன்னொரு வீட்டுக்கு போயிடலாம். அந்த வீட்டில் சண்டை போட்டால் இந்த வீட்டுக்கு வந்துடலாம். நமக்கு பொழப்பு கண்டினியூட்டியாக நடந்துக்கிட்டு இருக்கோம். அவங்களுக்கு தான் பிரச்சனை, கண்டினியூட்டி கட்டாயி போய்கிட்டு இருக்கோம். அப்படின்னு நல்ல ஐடியாவாக இருக்கு. அப்படின்னா 1 மாதம் யோசித்தான். ஆனாலும் 1 மாதம் யோசித்து ஒரு கல்யாணம் பண்ணிட்டான். கொஞ்ச நாள் இந்த புது கல்யாணம் பண்ண பொண்டாட்டியோடு இருந்தான். அப்புறம் ஒரு மாதம் கழித்து திருப்பி பழைய பொண்டாட்டி வீட்டுக்கு போனான். ஏயா நீ ஏதோ தனியாக கல்யாணம் பண்ணிட்டியா, அங்கேருந்து வந்திருக்க, போ அவ வீட்டுக்கேன்னு விரட்டி விட்டா பழைய ஆள். திருப்பி புதுசாக கல்யாணம் பண்ண வீட்டுக்கு போனால் அவளுக்கு அதுக்குள்ளேயும் தெரிஞ்சிச்சு. நீ ஏற்கனவே கல்யாணம் ஆனவனா, என்கிட்ட சொல்லாமல் கல்யாணம் பண்ணிக்கிட்ட, இங்கேயும் வரக்கூடாது வெளியே போன்ட்டான். நடுராத்திரி 12 மணி. அவன் எங்கே போவான்? இருட்டில் தட்டு மாதிரி வெளியே வந்தான். அந்த கிராமத்திலே பாலடைஞ்ச ஒரு இடம் கிடக்கு, ஒரு கட்டடம். அதுக்குள்ளே நுழைஞ்சா யாரோ ஒருத்தன் உட்காந்துருக்கான் உள்ள. யாரா அதுன்னா, வா மாப்பிள்ள அப்படிங்கிறான். அங்கே யார்? இவனை 2 பொண்டாட்டி கல்யாணம் பண்ண சொன்னுவேன். ஏடா இங்கே உட்காந்துருக்கேன்னு. ஏடா என் கதையிலையும் 2 பொண்டாட்டி தானே, டெய்லி இது மாதிரி தனியாக வந்து உட்காந்துருக்கேன், எனக்கு துணைக்கு ஆள் வேணும்னு தான் உன்னையே இந்த ஐடியா கொடுத்தேன்னா. இப்படி வந்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? இப்படியெல்லாம் இருக்கும். சண்டைகள் சச்சரவுகள் உப்பமைந்தற்றால் புலவி. 2 பேரும் சண்டை போடும்போது நான் தான் ஜெயிப்பேன்னு ஆணு நினைக்கக்கூடாது, பெண்ணு நினைக்கக்கூடாது. குறிப்பாக நான் ஆணாக இருக்கிறதுனால சொல்கிறேன், நான் தான் ஜெயிப்புன்னு எந்த காலத்திலையும் நீங்கள் நினைக்காதீங்க, ஆண்கள் நினைக்காதீங்க. ஊழலில் யார் தோக்குறாங்களோ அது மட்டும் வித்தியாசமான கேம். ஜெயிக்கிறவன் தான் ஜெயிக்கிறான்னு இல்லை, அந்த ஊழலில் எவன் குடும்பத்தில் கணவன் மனைவி சண்டையில் எவன் தோக்குறானோ அவன் தான் ஜெயிக்கிறான். இதை நான் சொல்லலை, தொல்காப்பியரே சொல்லி கொடுத்துருக்காரு. குடும்ப ரகசியம் இதெல்லாம். இந்த சிவபெருமான் இங்கே காத்துக்கிட்டு இருக்காரு. அந்த கதையை சொல்லி முடிக்கிறேன். மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ்
அதை எழுதினவர் யார் உங்களுக்கு தெரியும்? குமரகுருபரர். சரிங்களா? குமரகுருபரர் சுவாமிகள் பெரிய கவிஞர், ஸ்ரீவைகுண்டத்தில் பிறந்தவர். மதுரை மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழில் வருகை பருவம் பாடும்போது திருமல நாயக்கர் கழுத்தில் இருக்கிற மீனாட்சியே வந்து குழந்தையா வந்து திருமல நாயக்கர் கழுத்தில் இருக்கக்கூடிய அந்த முத்து மாலையை எடுத்து குமரகுருபரர் கழுத்தில் போட்டுட்டு போய் மறைஞ்ச அந்த அற்புதம். காசிக்கு போய் குமாரசாமி மடத்தை உருவாக்குவதற்கு சகலகலாவல்லி மாலை என்பதை ஒரு சரஸ்வதி படத்தை வச்சு சொல்லி இந்துஸ்தானி மொழியை கற்றுக்கொண்டு அங்கே இருக்கிற பாதுஷாட்டை பேசி குமாரசாமி மடத்திற்கு இடம் வாங்கி கொடுத்து இன்றைக்கும் தமிழர்கள் போனால் காசியிலே தங்குவதற்கு மடத்தை ஏற்படுத்தி தந்த பெருந்தகை குமரகுருபரர். இவர் எழுதினது பேர் மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ். பிள்ளைத்தமிழ் இலக்கணம்ங்கிறது ஒவ்வொரு பருவமாக பாடிக்கிட்டு வர்றது. அது கடவுளை மீனாட்சி அம்மையை பாடுவது. அதில் ஊசர் பருவம்னு இருக்குது, ஊஞ்சல் ஆடுகிற பருவம். வளர்ந்து மீனாட்சி அம்பிகை பெரியவரான பிறகு ஊஞ்சல் ஆடுகிற பருவம். அவள் ஊஞ்சல் ஆடுறதுனா எப்படி இருக்கும்? ஊஞ்சலில் உட்காந்து 2 காலையும் அப்படி தூக்கி அப்படி போகணும், அப்படி வரணும். இந்த தள்ளி விடுற வேலை யார் செய்கிறா? லட்சுமி செய்கிறா, திருமகள் செய்கிறா, மலர்மகள் செய்கிறா. அப்படி தள்ளி விடுற வேலையை அப்படி அப்படி போயிட்டு அந்த அம்மா அப்படி வருது, இப்படி போயிட்டு இப்படி வருது. மலர்மகள் தள்ளி விடுறா, பார்வதி மீனாட்சி தாய் ஊஞ்சல் ஆடிக்கிட்டு இருக்கா. இதுக்கிடையில் குமரகுருபரருக்கு ஒரு குறும்பு வந்துருச்சு. அவர் என்ன பண்ணுறாரு? இது என்ன காலில் மேலே பார்த்தா இந்த மேல் பாதத்தில் அப்படி போயிட்டு திரும்பி வரும்போது கால் இப்படித்தானே போயிட்டு வரும். இப்படி மேல் பாதத்தில் பார்த்தோம்னா ஒரு கூன்பிறை போல ஒரு வடு இருக்கிறதே, ஒரு தழும்பு இருக்கிறதே, அது என்ன அப்படின்னு மலர்மகள் கேட்குறாளாம். ஒரு பிறை போல ஒரு தழும்பு இருக்கிறதே அப்படின்னு மலர்மகள் கேட்பதாக குமரகுருபரர் ஒரு செய்தியை நுழைக்கிறார். என்ன அது? ஓ, சிரிச்சிட்டாளாம் மலர்மகள். அது வலம்புரி சங்கு மாதிரி குறி போட்டதா அப்படின்னு அசதி ஆடினாள் அப்படின்னு ரொம்ப பூடகமாக சொல்லி முடிக்கிறான். அசதி ஆடுதல்னா பகடி செய்தல், கேலி செய்தல்னு பேர். இதில் உள்ளர்த்தம் என்ன தெரியுமா? வேற ஒன்றும் இல்லை. தினசரி மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கோயிலுக்கு போனீங்கன்னா 9:30 மணிக்கு நட சாத்தும் போது அங்கே சாமியை என்ன பண்ணுவாங்க? அம்மன் சந்நிதியில் பள்ளியறை இருக்கும். சிவன் சந்நிதியிலிருந்து சிவபெருமானை ஒரு சின்ன பல்லக்கில், குட்டி பல்லக்கில் ஏற்றி கொண்டு வந்து பள்ளியறைக்குள்ளே விட்டு கதவை சாத்திடுவாங்க. பூஜையெல்லாம் பண்ணி நாள்தோறும் நடக்கும். பள்ளியறை தரிசனம் ரொம்ப அருமையாக இருக்கும். நான்லாம் பார்த்துருக்கேன். முடிஞ்சிடும். கதவை சாத்திட்டு வெளியே வந்துட்டா உள்ள சண்டை நாரி போகுமா தினசரி. யாருக்கு? மீனாட்சி அம்மனுக்கும் சிவபெருமானுக்கும். அங்கேயுமா அப்படின்னா எங்கேயுமே தான். நீ என்ன பண்ண, நீ என்ன பண்ண, 2 பேரும் சண்டை. விடிய விடிய சண்டை நடக்குமா. கடைசியில் சமாதானமாக போயிடுவாங்க. விடிய போகுதுன்றதுக்காக. எப்படி சமாதானமாக போவாங்க? நான் பண்ணதெல்லாம் தப்பு தான் தாயி, என்னைய மன்னிச்சிரு மன்னிச்சிரு மன்னிச்சிருன்னு சொல்லி நெடுஞ்சாங்கடையாக சிவபெருமான் மீனாட்சியினுடைய திருப்பாதங்களில் அப்படியே நெடுஞ்சாங்கடையாக விழுந்து எந்திரிப்பார். என்ன ஒன்றும் அதிர்ச்சியாக இருக்கா உங்களுக்கு? அப்படி நாள்தோறும் விழுந்து எந்திரிக்கிறதுனால தான் அந்த கூன்பிறை, அவருடைய ஜடாமகடத்தில் இருக்க கூன்பிறை, அது அவ காலில் பட்டு 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 இந்த இஸ்லாமிய நண்பர்கள் நமாஸ் பண்ணி பண்ணி இங்கே தழும்பு இருக்குல்ல, அது மாதிரி பார்வதியினுடைய 2 பாதங்களிலும் அந்த தழும்பு பட்டு 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 அது கூன்பிறை பட்ட வடிவம் அப்படின்னு சொல்லி அவ மலர்மகள் சொல்லி கேலி செய்து சிரிக்கிறாளாம். இதிலிருந்து சொல்லப்படுகிற செய்தி, இதிலிருந்து நமக்கு தெரிய வருகிற செய்தி என்னென்றால், ஒரு காலம் வாய்த்தால், ஒரு வாய்ப்பு கிடைத்தால் இந்த மாதிரி செய்வதில் ஒன்றும் தப்பு இல்லை. அதில் அந்த அம்மாவுக்கு ரெட்டிப்பு மகிழ்ச்சியாம். சிவபெருமான் விழுகிறாருங்கிறது மட்டும் இல்லை, கூட அந்த ஒருத்தி இருக்காளே இந்த கங்கைங்கிறவ, அவளும் சேர்ந்து விழுகிறாளாம். இவர் தலையை விழுந்தோன்ன அக்காலத்தி நீமா காலில் விழுகிற அப்படின்னு அந்த அம்மாவுக்கு மகிழ்ச்சியாம். இது என்னென்னா, வாழ்க்கையில் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து வாழுகிற வாழ்க்கை இருக்குல்ல, அந்த வாழ்க்கையில் யார் யாரிடம் மன்னிப்பு கேட்டு என்ன குறைந்து விட போகிறோம்? குடும்ப வாழ்க்கையில் இப்படி ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து வாழுகிற வாழ்க்கையை தான் ஒருவர் திட்டுவதும், எதுவுமே இல்லாமல் வாங்க போங்கன்னு பேசியா வாழ்க்கை நடத்துவது சொல்லுங்கள்?
கணவன் மனைவி, மனைவி எனக்கு என்னமோ இந்த காலத்து பிள்ளைகள்லாம் வந்து டேய் அப்படின்னு பேர் சொல்லி கூப்பிட்றது கூட சந்தோஷமாக தான் இருக்குது. அது என்ன தனியாக கூப்பிட்டுக்கலாம். நம்ம போய் உட்காந்துருக்கும் போது நம்ம முன்னாடி டே இங்கே வாடா அப்படின்னா நம்மளை கூப்பிட்றாளா இல்லை நம்ம மகனை கூப்பிட்றாளா ஒன்றும் புரியலை. சம வயதில் அப்படியெல்லாம் நடக்குதுன்னு வச்சுங்களேன். இதெல்லாம் தாண்டி ஒரு உன்னத நிலைக்கு போகும்போது நண்பர்களே, இல்லறம் இனிக்க வேண்டுமென்றால் உப்பு சாதத்தில் இருப்பதைப் போல எல்லா சண்டைகளும் எல்லா சங்கடங்களும் இணைந்திருப்பது தான் வாழ்க்கை. அதனை பொறுத்து கொண்டு அந்த நிலைமை, அந்த அமைப்பு முறை, அந்த சிஸ்டம் அது அப்படியே இருக்கிறதுக்கு நம்மாலான ஒத்துழைப்பை செய்வோம் என்று சொல்லி வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.